நாளைக்கு லீவ் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை. அவன் ஒரு தனியாக ஒரு பெண்ணாக இருந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். அவங்க நாளைக்கு 500 கட்டுவாரு. இந்த நர்சரி பார்த்தீங்கன்னா இங்கே போகிற இங்கே இருக்குது தண்ணி. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். இந்த நர்சரி பேர் வந்துட்டு தங்கப்பன் நர்சரி. இது வந்துட்டு தஞ்சாவூரில் நாஞ்சிக்கோட்டை போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா நாஞ்சிக்கோட்டைக்கு அடுத்தபடியாக ரைட் சைடு ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் வந்தீங்கன்னாக்கா இந்த நர்சரிக்கு வந்துடலாம். ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்ச்சி கூட இருக்கும், அது கூட வந்தீங்கன்னாக்கா வந்துடலாம். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நர்சரிக்கு வந்தேன். இங்கே வந்துட்டு கண்ணுலாம் வாங்கிட்டு போயிருக்கேன். ரொம்ப குறைஞ்ச ரேட்டில் தான் இருக்கும். இங்கே உள்ள இதெல்லாம் வந்துட்டு குறைஞ்ச ரேட்டில் தான் இருக்கும். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் வந்துட்டு ஆள் இல்லை. இது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நர்சரி நடத்துறது ஒரே ஒரு தனி பெண் தான் நடத்துகிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு வீடோ அவங்க வந்துட்டு தனியாக இருந்து தான் இந்த நர்சரியை வந்து மெயின்டைன் பண்ணி நடத்துகிறாங்க. ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு கட்டடம் எடுத்துக்கிட்டிங்களா அதில் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு அழகு தாவரங்கள், பூக்கள், மரங்கள், நிழல்தர மரங்கள் எல்லாமே வந்துட்டு அழகுக்காக வச்சுருப்பாங்க. அதே சமயத்தில் வந்துட்டு நமக்கு பயன்படக்கூடிய செடிகளும் வச்சுருப்பாங்க. அந்த செடிகள், மரங்கள், பூக்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு நர்சரி இல்லைனாக்கா தோட்டம் வச்சுருக்கோங்க அவங்கள்ட்ட தான் போய்ட்டு நம்ம வாங்குவோம். அதுமாரி வந்துட்டு இந்தமாரி நர்சரி வச்சுருக்கிறவங்கள்ட்ட நம்ம வாங்கினோம்னாக்கா ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு விலை கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோட்டில் எல்லாம் பார்த்துருப்போம், நிறையா வந்துட்டு செடிகள்லாம் வச்சு விற்பாங்க. அவங்களுமே வந்துட்டு இவங்க தான் வந்து ஓர்ஸெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. நம்மள்ட்ட வந்துட்டு அதிக விலையில் வச்சு விற்பாங்க. இந்த நர்சரியில் பார்த்தீங்கன்னாக்கா குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலைகள் உள்ள அழகு தாவரங்களே வந்துட்டு நிறையா நீங்கள் பார்க்கலாம். ஒரு இலையுமே வந்துட்டு வெவ்வேறு விதமான வடிவங்கள், வெவ்வேறு விதமான கலர்கள் அப்படிலாம் இருக்கும். இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 15 நாள் ஆகிடுச்சு. அவங்கள நான் பார்க்கவே முடியலை. 5-6 டைம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் வந்துட்டு அவங்க ரொம்ப பிஸி, அதனால் வந்துட்டு நான் அவங்கள்ட்ட பேச முடியல. எனக்கும் வந்துட்டு பசங்களை அழைச்சிட்டு போனதுனால எனக்கும் டைம் இல்லை. அதனால் வந்துட்டு ஜஸ்ட்டு அவங்கள ஒரு விசிட் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். எல்லார் மனசுலேயும் ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும், பழந்தரும் மரங்கள் வந்துட்டு ஏன் இவ்வளோ சீக்கிரமாகவே காய் வந்துட்டு வருது, 2 வருஷத்துலேயே காய்க்குது. நம்மளாம் வந்துட்டு 5-6 வருஷம் வச்சுருக்கோம், 10 வருஷம் வச்சுருக்கோம், காய்க்க மாட்டேங்குது. இதுவங்களாம் வச்சு 2-3 வருஷத்துலேயே சூப்பராக காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது ஒட்டு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மாமரத்துலலாம் பார்த்திங்கனாக்கா ஒட்டு போட்டிருப்பாங்க. அந்த முறையில் தான் வந்துட்டு மரங்கள் வந்துட்டு சீக்கிரமாகவே பழங்கள் தருகிறது. மரக்கட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அதோடய ஸ்டெம்போட வயதை தான் வந்துட்டு அது கணக்கிடுது. நம்ம மேலே ஒட்டு போகிறோம்ல அதை வந்துட்டு அது கணக்கில் எடுத்துக்காது. நம்ம கீழே ஸ்டெம்மில் எதை வந்துட்டு எதோட அடிப்பாகத்துலேருந்து நம்ம மேலே ஒட்டு போடுறோம் அப்படிங்கிறத தான் அது கணக்கெடுத்துக்குது. அதனால தான் வந்துட்டு முதிர்ந்த மரத்தோட நம்ம ஒட்டு போடுறதுனால சீக்கிரமாகவே 2-3 வருடங்கள்லேயே வந்துட்டு காய்க்குது. அந்தமாரி ஒட்டு போடுறதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நர்சரியில் வந்துட்டு நல்லா செய்வாங்க. அதேமாரி குரோட்டன்ஸ் செடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா விண்பதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா மக்களே இங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவுமே வந்துட்டு கல் வச்சு செவுறு மாதிரி எடுத்து கட்டியிருக்கிறாங்க. ஃபுல்லாக முக்கால்வாசி தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விண்பதியம் தான் போகிறாங்க. அது எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். அந்த கொக்கோ பிட் இருக்குல்ல, அது வந்து நர்சரியிலே நமக்கு விற்பனைக்கு இருக்குது. அதோட ரேட் வந்துட்டு 150 ரூபாயிலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா மண்புழு உரம், அந்த கொக்கோ பிட்டு, சூடோமோனஸ், அசோஸ்பியா எல்லாமே வந்து கலந்தே வச்சுருப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அது ஒரு கேக் சைஸில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா தண்ணியில் 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும். வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து தேங்காய் நார் தான். தேங்காய் நாரில் உள்ளதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கயிறு திருக்கி எடுத்துகிட்டு மீதி உள்ளதெல்லாம் வந்து அதோட கழிவை தான் வந்துட்டு இதை வந்து கொக்கோ பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ரஸர் பண்ணி இதை விற்கிறாங்க. அந்த கொக்கோ பீட்டை கொஞ்சோண்டு எடுத்து அதில் வந்து பாலித்தீன் கவரில் வச்சு இந்த காம்பில் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடணும் 2 சைடும். காற்று புகவே கூடாது. காற்று போகாமல் இருந்துச்சுனாக்கா வேர் நல்லா வரும். நீங்கள் 45 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அதில் வேர் வந்திருக்கதான் நீங்கள் கண் கூட நல்லாவே பார்க்கலாம். 45 நாள்லேருந்து 60 நாள் ஆன பிறகு உங்களுக்கு வந்துட்டு நல்லா வேர் விட்டுரும். நீங்கள் அதை அப்படியே கீழே கட் பண்ணி வேற ஒரு தொட்டிக்கு நீங்கள் மாற்றிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடும் கூட. இந்தமாரி கட்டுறதுக்கு வந்து கான்ட்ராக்டாகவே வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா தேனியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்தமாரி ஒன்று கட்டுறாங்களே அதுக்கு வந்துட்டு 4 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இவங்களோட ஃபோன் நம்பர் வேணாலும் சொல்லுங்கள், நான் கேட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன்.
நம்ம வீட்டிலேயே நல்லா காய்க்கக்கூடிய மரம் இன்னொன்று நமக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சினாக்க அந்த மரக்கன்றில் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அதே ரகத்தை ஒரு 2-3 வருடத்திலே காய்க்கிற மாதிரி நீங்கள் உருவாக்கிக்கலாம் உங்களோட ஓன் திறமையிலேயே. இந்த நர்சரியோட ஃபோன் நம்பரை நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. குரோட்டன்ஸ் மட்டும் இல்லை, மர வகைகளும் இங்கே இருக்குது, பூ வகைகளும் இங்கே இருக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புல்தரை அமைக்கக்கூடியதும் இவங்க பண்ணித்தருவாங்க, அதுவும் நாற்று விட்டு பண்ணித்தருவாங்க. அவங்க இப்போ பண்ணுறது பார்த்திங்கனாக்கா ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, அந்த மரத்தை தான் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன் இதுமாரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஷீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வேர் வர்றது அப்போ தான் தெரியும், அதுக்காக தான் வந்துட்டு இந்தமாதிரி ஷீட்டு யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா கயிறை வந்துட்டு ஒட்டை கட் பண்ணி விட்டுருங்க, இல்லைனாக்கா அணில் வந்துச்சுனாக்கா அதை கலட்டிட்டு போயிடும். அப்புறம் காற்று உள்ளேறி போயிடும், உங்களுக்கு கரெக்டான ஒரு வேர் வந்துட்டு வராது. இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாரத்தில் 2 நாள் வந்துட்டு தண்ணி தெளித்து விடலாம். இந்த ஈரப்பதத்தை வந்துட்டு 2 மாதம் வரைக்கும் அது கரெக்டாக வந்துட்டு தாக்கு பிடிச்சி வச்சுக்கும். இந்த மெத்தடு இந்தமாரி பலவிதமான மெத்தடு மரம் செடி எல்லாத்துலேயுமே இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கா உருளைக்கிழங்குல கூட தக்காளி செடியை கனெக்ட் பண்ணி கீழே பூமிக்கடியில் உருளைக்கிழங்கையும் பூமிக்கு மேலே வந்துட்டு தக்காளியுமே வந்து காய்க்கிற மாதிரி அவ்வளோ தூரம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இது போன்ற பல வீடியோக்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.